அண்ட் அந்த ஷோ பண்ணி முடிச்சிட்டு ஒரு ஃபாலோ அப் இருக்கு. ஆமா 10 வருஷமா 12 வருஷமா அந்த ஃபேமிலிஸை யார் யாரும் மென்டர் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாம் என்னோட தே அண்டர் அவர் கேர், ஓகே ரைட்? ஸோ அப்படி வரும்போது யூ நீட் டு ரியலி இன்வெஸ்ட். நம்ம எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம வேணும், வி நீட் டு கீப் அப் அவர் ப்ராமிஸ் எஸ் இல்லையா? அதெல்லாம் வரும்போது இட் வாஸ் குவைட் அ ஸ்ட்ரகிள். பல இடத்துல நான் விழுந்திருக்கேன். ஆனா நான் விழுவேன் என்று நினைத்தாயோ மாதிரி எந்திரிச்சு வித் காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர். அதுக்காக அன்கண்டிஷனலி சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. லெட் மீ டெல் யூ தட். பிகாஸ் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பார்ட்னர்ஸ் சேர்ந்து. ஃபேமிலியில் குழந்தைகள் வில் ஹாவ் யூனோ தேர் ஓன் அவங்க ஜேர்னி இருக்கும், அவங்களுக்கு யூனோ ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போல்லாம் நம்ம அவைலபிளாக இருக்கணும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சம்ஹவ் அப்ரிங்கிங் மேட்டர்ட் அ லாட். ஓகே அண்ட் எங்க 2 பேருக்குள்ள ஒரு என்னதான் சண்டையெல்லாம் வந்தாலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ட்ரஸ்ட்டும் ரெஸ்பெக்டும் இன்டாக்டா இருக்கிறதுனால we could manage. பட் இந்த காலத்துல க்ரூமிங் இல்லாம பப்ளிக் லைஃப் மீடியாக்குள்ள வரவே கூடாது நான் சொல்வேன். ஓகே